எங்க அப்பாவுடைய அப்பா பிறந்த ஊர்ல இந்த குழந்தை பிறக்கும் போது என்ன டைம் வித்தியாசம்? ஒரு 10 நிமிஷம் வரும், இல்ல ஒரு 1/4 மணி நேரம் வரும். லக்னம் 2 மணி நேரத்துல மாறிடும், பாதம் 10 நிமிஷத்துல மாறிடும். அப்போ உங்க லக்னத்தினுடைய நட்சத்திரம் மாறும்போது உங்களுடைய சொல்லுவாங்க, நான் எத்தனையோ இடத்துல ஜாதகம் பார்த்துட்டேன், என் பிரச்சனைக்கு இன்னும் ஒரு வழியே கிடைக்கல. ஆனா சில பேர் சொல்லுவாங்க, அவரு இந்த வருஷம் நடக்கும்னு சொன்னார், நடந்து. அது வருட கணக்குல வித்தியாசம் வரும், நாள் கணக்குல. இன்னைக்கு இருந்தவங்க நாளைக்கு இல்லைன்னு வரும், இன்னைக்கு இல்லாதது நாளைக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு. அப்போ ரொம்ப அக்யூரேட்டா இருக்கணும்னா நம்ம பிறந்த நேரம் சரியா இருக்கணும். அப்ப பிறந்த நேரமும் எதுவா இருக்கணும்? நம்ம பூர்வீகமா இருக்கணும், தந்தை வழியா இருக்கணும். மெயினா நீங்க எங்க வேணாலும் பிறக்கலாம், ஒரு கோயம்புத்தூர்லயா இருக்கட்டும், மதுரையிலயா இருக்கட்டும், நீங்க இடம் மாறி எங்க வேணாலும் போகலாம். இடம் மாறினாலும் வேர் தான் இந்த கிளைகளை வாழ வைக்கக்கூடியது. அப்போ இந்த சந்ததி வாழ்றதுக்கு காரணம் என்னவோ அந்த இடத்தினுடைய நேர காலம்தான் இந்த குழந்தையினுடைய வாழ்வை தீர்மானிக்கும். இதனாலதான் பல பேர் ஜோதிடத்தை நம்பாம போனதுக்கு காரணம். இன்னைக்கு இயற்கையை அறிவியல்னு சொல்றாங்க. நீங்க இந்து மார்க்கத்துல எடுத்துக்கோங்க, நவ கிரகங்களை இறைவனை வணங்குறீங்களா இல்லையா? ஆமா. பஞ்சபூதத்தை இறைவனை வணங்குறீங்களா இல்லையா? மரங்களை, செடிகளை, மண்ணை, கல்லை, இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய நீ அறிவியல்னு சொல்லக்கூடிய அத்தனையும் இறைவனா வணங்கக்கூடியது இந்து மார்க்கம். நீ எதை அறிவியல்னு சொல்றியோ அதை நான் ஆன்மீகம்னு சொல்றேன். அந்த இயற்கையில எது தீமைன்னு சொல்றியோ நான் அதை சரி பண்றதுக்கு உண்டான உணவா எடுத்துக்கணும். அதாவது இயற்கை தான் சயின்ஸ். நீங்க இங்கிலீஷ்ல சயின்ஸ்ன்னு சொன்னா என்னுடைய தமிழ் அது தெய்வம். அறிவியல் தான் ஆன்மீகம், அறிவியல் தான் தெய்வம். அதை உணர தேவை அறிவு. அப்போ இந்த இயற்கை தான் நம்மளை படைச்சது, இயற்கை தான் உருவாக்குச்சு, இயற்கை தான் நம்மளை இயக்குது. அந்த இயக்கத்துல நன்மை தீமைங்கிறது கரெக்டா நம்ம எடுக்கணும். இப்போ வெளிநாட்டுல இருந்து ஒரு பொருள், ஒரு பறவைகள் வேடந்தாங்களுக்கு வருதுன்னா சீசனுக்கு வந்துட்டு போயிடும். இப்போ வெளிநாட்டுல இருந்து ஒரு நாய்க்குட்டியை நம்ம வாங்கிட்டு வரோம், ஜெர்மன் ஷெப்பர்ட் நாய். அந்த நாய்க்குட்டி இங்க வந்தா இதனுடைய தன்மை பேரு ஜெர்மன். அப்போ இதனுடைய அணுக்கள் அங்கிருந்து இங்க வரும்போது அதனுடைய வீரியம் குறையுமே தவிர கூடாது. இப்போ பல பேருக்கு சுகர் பிபி இல்லாம இருக்காது, சுகர் பிபி இல்லாம இருக்க மாட்டாங்க. கேட்டா சுகர் இருக்கவங்க எல்லாம் பணக்கார வியாதி. காரணம் என்னன்னா, அவர்கள் பணம் இருந்து அன்னைக்கு வசதி இருக்கிறவங்க இறங்கி வேலை செஞ்சு தன்னுடைய உடல் கழிவுகளை வெளியேற்றினது கிடையாது. அதாவது வீட்டுக்குள்ளேயே நடப்பாங்க. அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற எல்லா நரம்பும் உள்ளங்காலில் ஜாயின் பண்ணும். நம்ம ஒரு பாதுகாப்பு